ஒரு விஷயத்துல அகம் எது புறம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸில் எனக்கு லாஸ் ஆகிடுது. அந்த லாஸை சரி கட்டுறதுக்கு நான் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாமா, கிளைண்ட்ஸை வேறு யாரையாவது அப்ரோச் பண்ணலாமா, இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமா, இப்படிலாம் யோசித்தேன் அப்படின்னா இதெல்லாம் புறத்துக்கான யோசனை. அகத்தில் தான் யோசிக்கிறோம், ஆனால் இது புறத்தை பற்றி யோசிக்கிறோம் நம்ம. இப்போ இப்படி யோசிச்சு நம்மளுக்கு ஜுரம் வந்துடுது. அதனால அந்த ஜுரத்துக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ இது அகமா புறமான்னு பார்த்தோம்னா இதுவும் புறம்தான். இப்போ இந்த நிறைய பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணி இதை பற்றி நிறைய திங்க் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப இரிட்டபிள் ஆயிரும், கோவம் ரொம்ப வருது. இப்போ இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த இரிட்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கோசரம் நம்ம மெடிடேஷன் கற்றுக்கணும், பிராணாயாமம் பண்ணி இதை சரி பண்ணணும், கோவம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா இது அகத்துக்கான யோசனை. ஸோ அகத்துக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புறத்தை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அகம் எது புறம் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம்.